பேருக்கு. இப்ப சிம்ம ராசியில நான் இருக்கேன் அப்படின்னா, என்ன ஃபாலோ பண்றதுக்கு நான் நெறைய விஷயங்கள் பண்ணுவேன். பண்ணிட்டு நான் எல்லாருக்கும் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா, என்ன வந்து ஒரு பெரிய ஒரு முன்னோடியா வச்சு எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, கடைபிடிக்க மாட்டேன். பாதியிலே விட்டுட்டு போயிடுவேன். இடையில விட்டுட்டு போகக்கூடிய தன்மை இருக்கும். அப்ப உங்கள ஃபாலோ பண்ணாம மேல ஏறி வந்துருவான். நீங்க அத ஃபாலோ பண்றத விட்டீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை சந்திப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் ஆரம்பத்துல இருக்க அதே எனர்ஜி முடிவு வரைக்கும் இருக்கணும்ன்ற போராட்டத்தோட, வைராக்கியத்தோட வாழ்ந்தீங்க அப்படின்னா, நிச்சயமா வெற்றி பெறுவீங்க. பணம், பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பா அவப்பெயர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள தகுதிக்கு மீறியான விஷயங்கள்ல கை வச்சோம் அப்படின்னா மாட்டிப்போம். உங்களால மட்டும் தாங்க அரசியல் அதிகாரியாவும் இருக்க முடியும். ஆளுமை தன்மை நிறைஞ்ச ஒருத்தராவும் இருக்க முடியும். அத்தியாவசியமான வாழ்க்கையில அனாவசியமா ஒரு வாழ்க்கைய வாழாம, ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபராவும் இருக்க முடியும். ஸோ நீங்க இதுல யாரா இருக்க போறீங்க? எப்படி வாழ போறீங்க? எப்படி முன்னோடியா இருந்து காட்ட போறீங்கன்றது உங்களுடைய நிலைமைய பொறுத்தது.